உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன். அந்த ஜனங்களுக்கு கொடுக்குற தேவன் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் எந்த நபர்கிட்ட சொன்னாரோ, எந்த நபர்கிட்ட தம்முடைய வல்லமை அனைத்து காமிச்சாரோ, அந்த நபரை அதுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், உங்கள் நிமித்தம் கர்த்தர் ஏமாலையும் கோவப்பட்டு 10 அற்புதத்தை தேவன் எதற்காக செஞ்சாரோ, வனாந்தரத்தில் எதுக்கு கண்மலையை பிளந்தாரோ, வானத்திலிருந்து மண்ணா எதுக்கு இறங்குச்சோ, இவ்வளோ அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அனுபவிச்சேன்னா, கானானுக்குள்ளே போகிறதுக்கு. அவனுக்கு ஒரே ஆசை, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், நான் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், அது உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் செத்தா பரவாயில்ல. இவனுடைய ஊழியத்தினுடைய அந்த கடைசி நேரம் நடந்த ஒரு ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, மோசையே கிடையாது, அவனை சுட்டி இருந்த ஜனங்கள். மோசை யாருனால் சில வேலைகளில் ஆட்கொள்ளப்பட்டிருந்தானா, சுற்றி இருந்த ஜனங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். இவனுடைய விழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருந்த ஜனங்களுடைய உணர்வுகளுக்கு, வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற மனுஷனாக இருந்தான். அதனால ஜனங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாங்கன்னா இவனும் டென்ஷன் ஆயிடுறான். ஜனங்க ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ள சோர்வுக்குள்ள போனாங்கன்னா இவனும் கடவுள்கிட்ட போய் சில நேரத்தில் கத்துறான். ஜனங்க கேட்குறாங்க, எனக்கு கறி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பாருங்க டென்ஷன் ஆகி ஆண்டவர்கிட்ட போய் கத்துறான், நான் இவங்களை பெத்தனா, நான் இவங்களை கூப்பிட்டு வந்தேனா, இவங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, இவங்க என்ன பார்த்து கறி வேணும்னு கத்துறாங்களே, நான் இவ்வளோ ஜனங்களுக்கு எங்கே போய் கறி வாங்கி கொடுப்பேன். சில நேரங்களில் இவன் தேவனையே தரிசித்திருந்தாலும், தேவனோடு முகமுகமாக மோசை பேசியிருந்தாலும், ஜனங்களுடைய கடினமான உணர்வுகளுக்கு, ஆளுகைக்கு இவன் ஈஸியாக தன்னை விட்டு கொடுத்துட்றான். இதுதான் இவனுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல அவன் சொல்கிறான், உங்கள் நிமித்தம், உங்களால், உங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் கோவப்பட்டதுனால தேவன் எனக்கு சொன்ன கட்டளையை நான் கை கொள்ளாமல் அந்த கண்மலையை பார்த்து நான் அடிச்சிட்டேன். நான் சாட்சி பலகை 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகை இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டிருந்துச்சு. தேவனே உன்னை கையினால் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னா இது எவ்வளோ முக்கியமான ஒன்று. மோசே மலையிலிருந்து இதை வாங்கிட்டு வராரு பாருங்க. மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். ஜனங்களுடைய செயல் இவனை ஈஸியாக ட்ரிகர் பண்ணுது. ஜனங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது இவனை ஈஸியாக கோபம் ஆயிடுறான். அந்த கோபத்தின் விளைவினால கடவுள் எவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுத்தாலும் உடைச்சிடறான். தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்தாலும், மற்ற மனிதர்களுடைய வல்லமை, ஆளுகை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த திட்டத்தை ஒரு நாளும் செய்யவே முடியாது.